பேசலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் என்னை அடிமை சாட்சியத்தின கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக போராட்டங்கள், நிந்தைகள், பலவீனங்கள் வந்த போதிலும் என்னால் யாருக்கும் டாக்டரால் கூட கைவிட்ட நிலைமையில் இருந்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு பலவீனம் ரொம்ப பலவீனமாக இருந்தது. என்னோடய வாழ்க்கையில் டாக்டர்களை கேஎம்சியில் போய் ஸ்டானியில் ஹாஸ்பிட்டல் போனேன். எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹார்ட்டில் கட்டியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பலவீனமாக கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசு, ஏன் இந்த பிரச்சனை வந்துடும் போதிலும் நான் என்னோடய ஊழியக்காரை போயிட்டு இதுமாரி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் ஊழியக்கார் பாருங்கள், ஊழியக்கார் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை உனக்கு எதுவுமே ஆகாதுப்பா, கர்த்தர் உனக்கு நிச்சயமாக உனக்கு சுகம் கொடுப்பாரு, உனக்கு ஆப்ரேஷன் நடக்காதுன்னு சொன்னார். அந்த வார்த்தையை விசுவாசித்தேன். திருப்பி போயிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருப்பா, கன்சல்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னார் என் ஊழியக்காரு. நானும் போயிட்டு அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு, உனக்கு யார் பண்ண சொன்னது இந்த கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நார்மல் தான், அந்த கட்டியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னோடய வாழ்க்கையில் ஊழியக்காரோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து போனதுனால ஆண்டவர் ஊழியக்காரர் மூலியமாக பேசுனால அந்த வார்த்தையை விசுவாசித்து அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனேன். கர்த்தர் ஏசப்பா பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒன்று கூட அந்த ப்ரூஃப் இருக்குது. அந்த டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட், அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் இருக்குது. என்னை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுன்னு சொன்னாங்க. ஆனால் ஏசப்பா பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய வார்த்தை ஊழியக்காரர் மூலியமாக வார்த்தை எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இன்றைக்கு நானும் எங்களோட பிள்ளைகளை மனைவி ஆண்டோட ஊழியத்தை செய்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதரன் சகோதரி, இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளா, போராட்டமா, வருத்தமா, கண்ணீரா, வியாதியா, நீங்கள் எதுவுமே ஆண்டவருக்கென்று நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல. அழிந்து போகிற இதயத்தில் எந்தெந்த பொருட்களுக்கு இடம் கொடுக்குறீங்க, மாறாத இயேசுக்கும் இதயத்தில் இடம் கொடுங்க. இயேசுவை விசுவாசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா நிச்சயமாகவே அவர் அதிசயம் செய்கிற தெய்வமாய், உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வமாய், உங்களுடைய வியாதியை குணப்படுத்துகிற தெய்வமாய், என்னோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே, என்னோட வாழ்க்கையில நிம்மதியிலே சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதரன் சகோதரி, நிச்சயமாகவே உன்னோட வாழ்க்கையில நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வன் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நீ நினைத்து பார்க்காத கூடாத காரியம் யாரால கைவிடப்பட்டிருந்தாலும் சரி, ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏசப்பா நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவை உங்க வாழ்க்கையில சொந்த ரட்சை ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.